வாங்க, முருகனோட அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இது ஒரு கொங்கு ஸ்டைல் பலகாரம். இதுக்கு பேர் மாவிளக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். ஊரில் மாரியம் பண்டிகை வந்துச்சுன்னா வீடு தவறாமல் வெள்ளை வாசம், வெல்லம், பொட்டுக்கடலை, பச்சரிசி, ஏலக்காய், சுக்கு எல்லாம் போட்டு செய்கிற இது. எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல பொட்டுக்கடலை 1/4 கிலோ, அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். அதை வடை சட்டியில் வச்சு கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 5-6 ஏலக்காய், அடுத்தது சுக்கு, செரிமானத்துக்காக சுக்கு, 3ஐயும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அரிசி நம்ம அரைச்சி சலித்து அது ஈரம் காஞ்சு போனால் பாவு பதம் அதிகமாக பிடிக்குங்க. அதனால் நல்லா கையில் அமுத்தி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 கிலோவுக்கு அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். அந்த வெல்லத்தை 1 டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சணும். பாவு நம்மளுக்கு அதிரசத்துக்கு இதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு கெட்டி பதம், தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணியில் பாவு நல்லா செம்பாவு வந்தோடனே தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த தக்காளி பதங்கிற மாதிரி நல்லா உருண்டு வரும். தண்ணியில் கரையாமல் உருண்டு வரும். அந்த பதம் வந்த உடனே நம்ம எடுத்து மாவில் அதை மாவு நம்ம ஒன்றா சேர்த்தி வச்சுருக்கோம் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. அதை நல்லா கையில் கிளறி விட்டு அதுக்கப்புறம் பாவை ஊற்றி நல்லா கிளறி உருண்டையாக பிடிக்கிறது தாங்க. முதல்ல கொஞ்சம் சாமி கொண்டு போகிறதுனா மாவு வரமாவு எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அந்த வரமாவில் தட்டி கொண்டு போவோம். கலராக மேலே பூவெல்லாம் வச்சு தீபம் எல்லாம் உள்ளே வச்சு கொண்டுட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு வருவோம். இந்த 80, 90 அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பச்சரிசி விளக்கு மாவுன்னு சொன்னால் விரும்பாதவங்க யாருமே கிடையாதுங்க. இது கொங்கு நாட்டில் ஸ்பெஷலாக தயாரித்து சாப்பிட்ற ஒரு உணவு பண்டம் இது. அது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டில் நீங்கள் டேஸ்ட்டில் பார்த்துருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்து ஊற்றி இது பண்ணி வச்சுருக்குறோம். அதை உருண்டையாக பிடிச்சி மறுபடியும் வைக்கணும். இன்னுமே கொஞ்சம் க்ரிப் ஆகுறது, லேட் ஆச்சுன்னா இன்னும் க்ரிப் ஆகும். உருண்டையாக பிடிச்சி மறுபடியும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அமேசிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு அடிக்ட் ஆகாத கொங்கு மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கங்க.